எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் நம்ம போன வாரத்தில் நாம் எபேசியரின் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது எபேசு பட்டணத்து ஜனங்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் என்ன செஞ்சாருங்க, அவர் ஜெபம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த எபேசியருக்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 1:17-19 அந்த வசனங்களில் ஜெபித்ததை நாம் பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலர் அந்த பட்டணத்து ஜனங்களுக்காக ஏன் ஜெபித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னா முன்னாடி வசனங்களுக்குள்ள போய் படித்து பார்த்தோன்னா அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். இப்படித்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஜெபத்திற்காக வசனத்தை பயன்படுத்த வேண்டும்னு நான் இந்த வீடியோஸில் இந்த டீச்சிங்ஸில் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதாவது நாம் வசனத்தை வாசித்து அந்த வசனத்தில் நம்மை தொடுகிற வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்பவுமே நம்ம வசனத்தோடைய மேலும் கீழும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த பகுதிகள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் ஒரு வசனத்தை வைத்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த எபேசு பட்டணத்தாருக்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிற போது 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் ஒரு பவர்ஃபுல்லான ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விசுவாசிகளாலையும் ஊழியக்காரர்களாலையும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் எல்லாருக்குமே அது எப்படி இருக்குதுங்க, அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைபிளில் இருக்கக்கூடிய ப்ரேயர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவ்வளோ ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜெபத்தை விசுவாசிகளுக்காக பவுல் ஏன் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா முன் வசனங்களுக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா இந்த பிரேயரை அவர் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சாராம்சத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். சரி, ஓகே. இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்தோட கருப்பொருளே என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படிங்கிறது தான். ஆண்டவருடைய பிளான், காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய பிளான் என்ன, அதாவது இந்த வானம் பூமி இந்த மனுக்குளம் பூமியில் உள்ளவைகள் சகலத்தை குறித்தும் ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படின்னா சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். என்ன பண்ணப்பட வேண்டும்ங்க, சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். அதாவது இது எண்ட் டைம் பிளான், அதாவது கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு திட்டம். என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போய் கடைசியில் என்ன உண்டாகும், ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது அந்த திட்டம், அந்த கடைசி கால திட்டம். அந்த கடைசி கால திட்டத்தில் என்ன நடந்துரும் அப்படின்னா இந்த பூமியில சாத்தானுக்கு வேலையே இல்லாம போயிடும். இந்த உலகத்தில் சாத்தானுக்கு வேலையே இல்லாமல் அவன் என்ன பண்ணப்பட்டுருமா, அவன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்டுருமா. அப்படி அவன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு இந்த பூமியில் சாத்தானும் அவனுடைய சர்வசேனையும் பூமியை விட்டே அகற்றப்படுறப்போ அப்போ என்ன நடந்துரும் அப்படின்னா இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகி விடுகிறது. இந்த பூமி புதிதாய் மாறி விடுகிறது. இந்த பூமியில் நாசம் இல்லை, இந்த பூமியில அழிவு இல்லை, இந்த பூமியில வேதனை இல்லை. இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்ட இந்த ஒரு புதிய உலகத்திற்குள்ளாக என்ன இல்லைங்க, சாத்தானுடைய எந்த கிரியைகளும் இல்லை. தரித்திரம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, வியாதி இல்லை, கட்டுக்கள் இல்லை, பலகீனங்கள் இல்லை. ஏன்னா சாத்தானே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறது தான் அவருடைய திட்டம். அந்த புதிதாக்குவது தான் அவருடைய திட்டம். அந்த புதிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்திற்காக சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டியதான அந்த திட்டம் ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, இப்போ எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப காலங்கள் நிறைவேறும் போது, அந்த எண்ட் டைம் கடைசி காலங்கள் வருகிற போது, அப்ப எல்லாம் புதிதாக்கப்படுகிற போது பரலோகத்தில் இருக்கிறவைகளும், பரலோகத்துல என்னென்ன இருக்குதுங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், சாட்சியின் வசனம், பரிசுத்தவான்கள், தேவதூதர்கள், இப்படி தேவனுடைய சிங்காசனம், கிருபையின் சிங்காசனம், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, இப்படி இந்த வானமும் பூமியும், இது ரெண்டுமே, வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும். அப்படின்னா பூமியில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும், பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். கூட்டப்பட வேண்டும்னா சேர்க்கப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே ஒன்னா சேர்க்கப்படணும் அப்படின்ட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். எதுக்காக கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஒன்னா சேர்க்கப்படணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழாக கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு கீழாக வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் சகலமும் என்ன ஆகணும்? அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் சகலமும் என்ன ஆகணும்? அது எல்லாமே அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவைகளாக கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம். சரி, இந்த திட்டத்தின் ரகசியத்தை ஆண்டவர் என்ன பண்றார்னா, முதலாவது யூதர்களுக்கு அறிவிக்கிறார். இந்த திட்டத்தின் ரகசியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலே, அதாவது அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அந்த நாட்கள்ல இந்த திட்டத்தின் ரகசியத்தை, அவருடைய உயிர்த்தெழுதல் அதற்கு பின்பதாகவும் கூட இந்த திட்டத்தின் ரகசியத்தை முதல்ல ஆண்டவர் யூதர்களுக்கு அதை சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் முதல்ல யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இயேசு சொல்லும் போது நான் என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு, யூதர்களுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவின் முதல் பிறப்பு, முதல் வருகையில என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த வருகையில அவர் எதை குறித்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னா, யூதர்களுக்கு இந்த திட்டத்தின் ரகசியம், காட்ஸ் பிளானே இயேசுவின் கரங்களில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தான். சரி, இப்போ இயேசுவின் கையில அதிகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இயேசுவின் கையில அதிகாரம் இருக்குதுங்கிறத தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவரை சபைக்கு தலையாக தந்தருளினார்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எதுவும் இந்த எபேசியர் 1 தான் 19ஆம் வசனத்துக்கு அப்புறம் வருது. சகலத்தையும், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாத்தையும், கர்த்தத்துவங்கள் எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்ன பண்ணிட்டாருங்க? அவருடைய அதிகாரத்திற்கு உட்படுத்தி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் இல்லையா. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை தலையாக அவர் உயர்த்தி இருக்கிறார் இல்லையா. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனா இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குள் இந்த வானமும் பூமியும் அவருக்கு சொந்தமானது, பிதாவுக்கு சொந்தமானது. அப்படி இருந்தாலும் என்ன ஆகுது? இன்னும் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். தம்முடையதில் அவர் வந்தார், ஆனால் அவர்கள் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால இயேசுவை ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த பூமியில பிசாசின் கிரியைகள் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் கொடுக்கிற வேதனைகளும், பிரச்சனைகளும், வியாதிகளும், சாபங்களும், கட்டுக்களும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னும் பூமியில அவனுடைய காரியங்கள் செயல்பட்டு இருக்கு. நம்ம பார்க்குற கொலோசியர்ல நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்ணாருங்க? அவனுடைய சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவற்றினுடைய வல்லமைகளை அவர் என்ன பண்ணாரு? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார் சிலுவையிலே அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அப்போ எல்லா பிசாசினுடைய சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் என்ன பண்ணாருங்க? அவர் உரிந்து கொண்டு அவனை நிராயுதபாணியாய் மாற்றி இருக்கிறார். அப்படி இருந்தாலும் இன்னும் என்ன வருதுங்க? வியாதிகள் வருகிறது, பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது. ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் நாம
எப்பெல்லாம் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோமோ, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, அப்பெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அவன் நுழைந்து பலவிதமான போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் அவன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் இப்போ அவனே கட்டப்பட்டு அவன் பாதாளத்தில் போடப்படுகிற போது, அவனுடைய சர்வ சேனைகளும் பாதாளத்தில் தள்ளப்படுகிற போது, அப்போ என்ன ஆயிருது? அங்கே அவனுக்கு வேலையே இல்லாமல் போயிருது. அவனுடைய கிரியை இங்கே இல்லை. முழுக்க முழுக்க தேவனுடைய அதிகாரம், முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் மட்டுமே இந்த பூமியில் அது செயல்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள் தான், அதுதான் எண்ட் டைம் பிளான். அந்த எண்ட் டைம் பிளானுக்காகத்தான் ஆண்டவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எண்ட் டைம் பிளானுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை விசுவாசிகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இதுக்காக அவர் என்ன செய்தார்? முதல்ல யூதர்களுக்கு தன்னுடைய திட்டத்தை அறிவிக்கிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த பிதாவாகிய தேவன் அவருக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, அவருடைய அந்த திட்டத்தோட ரகசியத்தை யாருக்கு அறிவித்தார் அப்படின்னா யூதர்களுக்கு முதலாவதாக அறிவித்தார். சரி, ஓகே. இப்போ அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரமாகும்படி முதலாவது யூதர்களை தெரிந்து கொண்டார். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரவாளிகளாக, சுதந்திரர்களாக, சொத்தாக, உரிமையாக இப்படி மாற்றுகிறதற்காக சுதந்திரமாகும்படிக்கு முதலாவது ஆண்டவர் என்ன செய்தாருங்க? யூதர்களை அவர் தெரிந்து கொண்டார். சரி, இது நம்ம எல்லாருக்குமே வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யூதர்கள் மத்தியில தான் ரட்சிப்பு வருகிறது. அதுக்கப்புறம் தான் புறஜாதியார் மத்தியில ரட்சிப்பு வருகிறது. இப்போ சுதந்திரமாகும்படி, யாருக்கு சுதந்திரமாகும்படி? ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு சுதந்திரமாகும்படி என்ன செய்தாருங்க? யூதர்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு உரிமை சொத்தாகும்படி என்ன செய்தாருங்க? அவர் நம்மை தெரிந்து கொண்டார், யூதர்களை தெரிந்து கொண்டார். சரி, ஓகே. 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு. பாருங்க, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன பண்ணாங்க? அவங்க தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள், யூதர்களில் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை நம்பினார்கள், கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அந்த கூட்டம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இந்த யூதர்களில் ஒரு கூட்டம் அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு. 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 2வது பாயிண்ட் நாம் என்ன பார்த்தோம்? அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு முதலாவது யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய திட்டம் என்னவோ, அவருடைய திட்டத்தின் ஆலோசனைக்கு ஏற்ற விதத்துல அதை நடப்பிக்கிறதுக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் என்ன செய்தாரு? முதலாவது யூதர்களை முன்குறித்தார். யாரை முன்குறித்தார்? யூதர்களை முன்குறித்தார். அந்த யூதர்களை முன்குறித்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளிகளாக அல்லது சுதந்திரமாக உரிமை சொத்தாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு அவங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிளான் படி, அவருடைய பர்பஸ் படி எல்லாமே கரெக்டா நடக்கிறதுக்காக அவர் என்ன செய்துட்டாரு அப்படின்னா, முன்னதாகவே அவர் திட்டமிட்டு யூதர்களை தமக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மூன்றாவது காரியமாக
அவருடைய சொத்தாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படிக்கு பின்பு புறஜாதியாரையும் அவர் தெரிந்து கொண்டார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் ஆண்டவரே இந்த எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் ஆண்டவரை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதித்தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்திலே நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கிற போது இந்த சத்தியங்களினுடைய, இப்படிப்பட்ட சத்தியங்களினுடைய வெளிப்பாடுகள் ஆழமாய் உங்களுக்குள் கடந்து போய் அது கிரியை செய்து அது நீதியின் விளைச்சலாக வெளிப்படும். நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வெளிப்பாடுகள் கிரியை செய்வதற்குத்தான் நாம் கர்த்தருக்காக நாம் விதைப்பது. இந்த ஊழியத்தில் விதையுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை விதைக்கிற ஆண்டவரே அப்பா சபையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கிற பிள்ளைகள் ஏராளமாய் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஞானத்திலும் கிருபையிலும் தயவிலும் ஆண்டவரே வெளிப்பாடுகளிலும் சகலத்திலும் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.